ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 3ஆம் வகுப்பு கணித பாடப்புத்தகத்தில் உள்ள 2வது அலகில் உள்ள 5வது பாடம் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் யூனிட் 5th லெசன். எனது விருப்பங்கள். கற்போமா. முகிலும் வெற்றியும் பள்ளிக்கு வரும் வழியில் தாங்கள் பார்த்த வாகனங்களின் எண்ணிக்கையை கீழ்காணுமாறு பதிவு செய்தனர். இருவரின் அட்டவணையிலிருந்தும் யார் பதிவு செய்த வாகனங்களின் எண்ணிக்கையை விரைவாக கூற முடிகிறது, ஏன்? அதாவது முகில், வெற்றி அப்படின்ட்டு 2 பேர் அவங்க ஸ்கூலுக்கு போகிற வழியில் பார்த்த வாகனங்களோட எண்ணிக்கை எத்தனை வண்டி பார்த்தாங்களோ அத்தனை வாகனங்களோட எண்ணிக்கையை ஒரு அட்டவணையில் பதிவு செய்கிறாங்க. சரியா? அதாவது கீழே பாருங்கள், முகில் அவன் பார்த்த வாகனம் சைக்கிள் எத்தனை பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுதியிருக்கான். அதே மாதிரி ஆட்டோ எத்தனை பார்த்தான் அப்படின்றதையும் எழுதியிருக்கான். அதே மாதிரி தான் வெற்றியும் போட்டிருக்கான் அவன் அட்டவணையில். இப்போது 2 பேரத்துலேயும் யாரோடதை நம்ம சீக்கிரமாக எண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முகிலோடதை என்னங்க பார்க்கலாம், அடுத்தது வெற்றியோடதை எண்ண போகிறீங்க. இதில் யாரோடது ஈஸியாக எண்ண முடியும் அப்படின்னா வெற்றியோடது தான். ஏன்னா அவனோட நேர்கோட்டுக்குறி பார்த்திங்கன்னா அதை ஈஸியாக நம்ம கவுண்ட் பண்ணிடலாம். அப்படி தானே? கவுண்ட் பண்ணுங்க. ஏன்னா 4 4ஆக ஃபஸ்ட்டு கோடு போட்டுட்டு கிராஸில் ஒன்று போட்டால் 5. அப்போ அது மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம டக்குன்னு கவுண்ட் பண்ணிடலாம். 5 10 15, அப்புறம் அது கூட 2 இருக்குது 17. அதே மாதிரி ஆட்டோ கவுண்ட் பண்ணுங்கள். 5 10 3 இருக்குது. இப்போ 10 கூட்டல் 3 13. இதை நம்ம ஈஸியாக பார்த்த உடனே கவுண்ட் பண்ண முடியுது. அதனால தான் வெற்றியோடது தான் நம்மளால் விரைவாக கூற முடியுது. ஓகேவா? அடுத்தது பயிற்சி செய்வோமா. நேர்கோட்டு குறிகளையும் அவற்றின் எண்ணிக்கையையும் பொறுத்துக. இப்போது நம்ம அதே மாதிரி நேர்கோட்டுக்குறியை அதோட எண்ணிக்கையோட பொறுத்து போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அதில் 5 கோடு இருக்குது, அதுக்கு பக்கத்தில் 3 இருக்குது. அப்போ 5 கூட்டல் 3 8. அப்போ 8 கூட அவங்க மேட்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், எத்தனை இருக்குது? 5. அப்போது 5 கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்ததில் 5, அது கூட 4 கொடுத்துருக்காங்க. அப்போது 5 கூட்டல் 4 9. அப்போது 9 கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது 4 தான் இருக்குது. அப்போ 4 கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்களேன், 5 5 2 இருக்குது. அப்போ எவ்வளவு? 10. அப்போ 10 கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், 5 இருக்குது, அது கூட 1 தனியாக இருக்குது. அப்போ 5 கூட 1 ஆட் பண்ணோன்னா 6 வரும். அப்போது 6 அப்படின்றது கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், பயிற்சி செய்வோமா. கோடை விடுமுறையில் கீதாவும் அவளுடைய நண்பர்களும் படித்த கதை புத்தகங்களின் எண்ணிக்கை நேர்கோட்டு குறிகள் கொண்ட வடிவில் கொடுக்கப்பட்டுள்ளது. நேர்கோட்டு குறிகளை எண்ணி அவற்றின் எண்ணிக்கையை எழுதுக. அதாவது கோடை விடுமுறை, சம்மர் ஹாலிடேஸ் உங்களுக்கெலாம் விடுவாங்கள்ல, அதே மாதிரி அந்த கோடை விடுமுறையில் கீதாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா கதை புக்கு படித்தாங்க. அந்த கதை புக்கோட எண்ணிக்கையை இங்கே நேர்கோட்டு குறிகளை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எண்ணிக்கையாக எழுத போகிறோம். சரியா? எண்களாக எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த அட்டவணையில் பெயர், நேர்கோட்டு குறிகள், படித்த புத்தகங்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. முதல்ல அவங்க எடுத்துக்காட்டுக்கு கீதாவோடது பண்ணி காமிச்சிருக்காங்க. பாருங்கள், கீதா நேர்கோட்டு குறிகளில் பாருங்கள் அவள் எத்தனை புக்கு படித்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறதுல 5, அதே மாதிரி 5 5 3 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ அது 15, அது கூட 1 இருக்குது. அப்போது 15 கூட்டல் 1 16. அப்போது படித்த புத்தகங்களின் எண்ணிக்கை 16ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் எண்ண போகிறீங்க. இனியன், ரீனா, சலீமா, டேவிட் எல்லாத்துக்குமே நீங்கள் இதே மாதிரி எண்ணி அதோட எண்ணிக்கையை எழுத போகிறீங்க. இனியவனுக்கு என்னங்க பார்க்கலாம். 5, அது கூட 3. இப்போ 5 கூட்டல் 3 8. அடுத்து ரீனா 5 10, அது கூட 4. அப்போ 14. அடுத்து சலீமா 5 10 15, அது கூட 4 19. அடுத்தது டேவிட் பாருங்கள், 5 10, அது கூட 4. அப்போ சேர்த்தா என்ன வரும்? 14. இதே மாதிரி நீங்கள் எண்ணி எழுதணும். அடுத்தது
அட்டவணையை உற்று நோக்கி கோடிட்ட இடத்தை நிரப்புக. நம்ம இப்போ அட்டவணையை ஃபில் பண்ணோம்ல, அந்த டேபிளில் பார்த்து இங்கே கொடுத்துருக்குற கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். மிக அதிகமான கதை புத்தகங்களை படித்தவர் டேஷ். யார் இருக்கிறதுலே அதிகமான கதை புத்தகங்கள் படிச்சிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். விடை சலீமா. அடுத்தது ரெண்டாவது கேள்வி. சம எண்ணிக்கையில் கதை புத்தகங்களை படித்தவர்கள் டேஷ் மற்றும் டேஷ். யார் 2 பேர் ஒரே எண்ணிக்கையில் கதை புக்கு படிச்சிருக்காங்க? டேவிட்டும் ரீனாவும் 2 பேரும் தான் 14 புத்தகங்கள் சேமாக படிச்சிருக்காங்க. அப்போது ரீனா டேவிட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது மூன்றாவது கேள்வி பாருங்கள். மிக குறைவான கதை புத்தகங்களை படித்தவர் டேஷ். இருக்கிறதுலே கம்மியாக யார் புக்கு படிச்சிருக்கா பாருங்கள். இருக்கிறதுலே கம்மியான எண்ணிக்கை பாருங்கள், 8. அப்படி தானே? அது யார் படிச்சிருக்கா? இனியன். அப்போ அந்த டேஷில் இனியன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது நான்காவது கேள்வி பாருங்கள். டேவிட் படித்த கதை புத்தகங்களின் எண்ணிக்கையை விட இனியன் படித்த கதை புத்தகங்களின் எண்ணிக்கை டேஷ் குறைவு. டேவிட் படித்த கதை புத்தகங்களோட எண்ணிக்கை எத்தனை? 14. அப்படி தானே? அதை விட இனியன் படித்த புத்தகம் எத்தனை? 8. அப்படி தானே? அப்போ இனியன் டேவிட்டை விட எத்தனை கம்மியாக படிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது நீங்கள் அதை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு விடை கிடச்சிரும். 14லேருந்து 8 கழிங்க பார்க்கலாம். விடை என்னது? 6. அப்போது 6 கம்மியாக படிச்சிருக்கான் இனியன். அடுத்தது ஐந்தாவது கேள்வி பாருங்கள். இனியன் படித்த கதை புத்தகங்களின் எண்ணிக்கையை விட சலீமா படித்த கதை புத்தகங்களின் எண்ணிக்கை டேஷ் அதிகம். அதாவது இனியனை விட சலீமா எத்தனை புக்கு எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் சலீமா படித்த புத்தகத்தின் எண்ணிக்கையிலிருந்து இனியன் படித்த புத்தகங்களின் எண்ணிக்கையை கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு விடை தெரிஞ்சிடும். சலீமா எத்தனை புத்தகங்கள் படிச்சிருந்தா? 19. அப்படி தானே? அப்போ 19லேருந்து 8 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 11. அப்போது சலீமா இனியனை விட 11 புத்தகங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கா. ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள். பயிற்சி செய்வோமா? படத்தை உற்று நோக்கி அட்டவணையை நிரப்புவோம். இந்த படத்தில் பாருங்கள், பீச்சில் நிறையா பேர் விளையாண்டுட்ருக்காங்க. அப்படி தானே? இப்போது ஒரு விளையாட்டும் எத்தனை குழந்தைங்க விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நேர்கோட்டு குறிகள்லேயும் எண்ணிக்கையிலையும் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பந்து விளையாட்டு. பந்து விளையாட்டு எத்தனை குழந்தைகள் விளையாடுறாங்க? 5. அப்படி தானே? அப்போது அதை நேர்கோட்டு குறிகள்லையும் 5ன்னு சொல்லி குறிக்கிட்டுக்கோங்க. அப்புறமா எண்ணிக்கையில் 5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது மணல் வீடும் கட்டு விளையாட்டு. மணல் வீடு எத்தனை குழந்தைங்க கட்டுறாங்க? அதுவும் 5. அப்போது 5 அப்படின்னு நேர்கோட்டு குறியிட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 5ன்னு சொல்லி எண்ணிக்கையிலையும் எழுதிக்கோங்க. அடுத்தது கண்ணாம்பூச்சி விளையாட்டு. கண்ணாம்பூச்சி விளையாட்டு எத்தனை குழந்தைகள் விளையாடுறாங்க? என்னங்க பார்க்கலாம். 9 குழந்தைகள் விளையாடுறாங்க இல்லையா? அப்போது ஃபஸ்ட்டு 5ன்னு சொல்லி அந்த குறியீடு போட்டுக்கோங்க. அது கூட எக்ஸ்ட்ரா 4 கோடு போட்டுக்கோங்க. அப்போனா 9. அதே மாதிரி எண்ணிக்கையிலையும் 9ன்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது பலூன் விளையாட்டு. பலூன் விளையாட்டு. பலூனை வச்சு எத்தனை குழந்தைகள் விளையாடுறாங்க பாருங்கள். என்னங்க பார்க்கலாம். 6. அப்படி தானே? அப்போது நேர்கோட்டு குறியீடில் 6ன்னு சொல்லி போட்டுட்டு அதே மாதிரி எண்ணிக்கையிலையும் 6ன்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது சிப்பி சேகரிக்கும் விளையாட்டு. எத்தனை பேர் சிப்பி சேகரிக்கிறாங்க பாருங்கள்? 4 பேர். அப்போது 4 நேர்கோடு போட்டுக்கோங்க. அப்புறமா எண்ணிக்கையில் 4 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது அட்டவணையை உற்று நோக்கி கோடிட்ட இடத்தை நிரப்புக. இப்போது மேலே நம்ம ஃபில் பண்ணோம்ல, அந்த அட்டவணையை வச்சு இங்கே கீழே கொடுத்துருக்க கேள்விகளுக்கு நம்ம விடை எழுத போகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். பலூன் விளையாடுபவர்களின் எண்ணிக்கையை விட பந்து விளையாடுபவர்களின் எண்ணிக்கை டேஷ் குறைவு. அதாவது பலூன் விளையாடுறவங்களை விட பந்து விளையாடுறவங்களோட எண்ணிக்கை எத்தனை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விடை 1. அடுத்த ரெண்டாவது கேள்வி பாருங்கள். பந்து விளையாடுபவர்களின் எண்ணிக்கையை விட 4 பேர் அதிகமாக கொண்டு விளையாடிய விளையாட்டு டேஷ்.
அதாவது பந்து விளையாடுறவங்கள விட எந்த விளையாட்டில் வந்து 4 பேர் எக்ஸ்ட்ரா விளையாடுறாங்க பந்து விளையாடுறவங்கள விட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விடை வந்து கண்ணாம்பூச்சி. சரியா? ஏன்னா அதில் வந்து 5 பேர் விளையாடுறாங்களா பந்து விளையாடுறதுல. அப்போது 4 பேர் எக்ஸ்ட்ரா வந்து கண்ணாம்பூச்சியில் 9 பேர் விளையாடுறாங்க. அப்போது விடை வந்து கண்ணாம்பூச்சி. அடுத்தது 3வது கேள்வி பாருங்கள். பலூன் விளையாடுபவர்களின் எண்ணிக்கையை விட 2 பேர் குறைவாக கொண்டு விளையாடிய விளையாட்டு. பலூன் விளையாடுறவங்க எத்தனை பேர் விளையாடுறாங்க? 6 பேர். அப்படி தானே? அப்போ அதை விட 2 கம்மியான எத்தனை? 4. அப்போது 4 பேர் விளையாடுற விளையாட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விடை வந்து என்னது? சிப்பி சேகரிக்கும் விளையாட்டு. அப்படி தானே? அப்போது அந்த டேஷில் சிப்பி சேகரித்தல் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது 4வது கேள்வி பாருங்கள். டேஷ் விளையாடுபவர்களின் எண்ணிக்கையை விட கண்ணாம்பூச்சி விளையாடுபவர்களின் எண்ணிக்கை 4 அதிகம். அதாவது எந்த விளையாட்டை விட கண்ணாம்பூச்சி விளையாடுறதுல வந்து 4 பேர் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விடை வந்து பலூன் விளையாட்டுன்னு எழுதிக்கோங்க. பலூன் விளையாட்டு விளையாடுறவங்களோட எண்ணிக்கை எத்தனை? 6. அப்படி தானே? அதை விட கண்ணாம்பூச்சி விளையாடுறவங்க வந்து எத்தனை அதிகமாக இருக்காங்க? 3. அப்போது 3 அதிகம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது நான் கற்றவை. இவ்வளோ நேரமும் நம்ம கற்றுக்கிட்ட எல்லாத்தையுமே இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 2 பாக்ஸையும் டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.